பார்ட் 2 வீடியோ பார்த்துடலாமா? ஹே ஆல், நான் உங்கள் ஜோ மெஹந்தி ஆர்டிஸ்ட். ஹல்தி போட்ட வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான் இது. பிரைட் நான் போனதுலேருந்து ஒரு குட்டி பாப்பா பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவள் இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு. அப்போ அவள் எப்பண்டா வருவான்னு நானும் பிரைடும் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அதே மாதிரி ஸ்கூல் முடிஞ்சு வந்தவொடனே என்கிட்ட வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டா. எடுத்த உடனே எனக்கு மெஹந்தி பிடிக்கல, எனக்கெல்லாம் மெஹந்தி வேண்டாம் அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் என்கிட்ட வந்து எனக்கும் மெஹந்தி போட்டு விடுங்க அப்படின்னு. சரி, நான் பிரைடுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உனக்கு போட்டு விட்றேன் அப்படின்னே. நான் போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி மேடம் வந்து போய் தூங்கிட்டாங்க. இன்னொரு பாப்பாவுக்கு மட்டும்தான் நான் பாம்லேருந்து வர அரபிக் டிசைன் மெஹந்தி போட்டிருந்தேன். பிரைடுக்கும் லெக்ஸுக்கு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். பார்ட் 1 வீடியோவில் நான் ஏன் அப்படி சொல்லியிருந்தேன்னா, பிரைடு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு ஸ்டெயின் பிக் அனுப்புனாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கு. நானும் பிரைடும் சீரியஸாக எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ தூரத்துக்கு டார்க் ஸ்டெயின், ஃப்ரெஷ் ஸ்டெயினே அவ்வளோ சூப்பராக வந்திருந்து. எப்போவுமே மெச்சூர்ட் ஸ்டெயின் தான் பிளாக் ஆக ஆரம்பிக்கும். யாருக்குமே ஃப்ரெஷ்ஷான ஸ்டெயின் வந்து பிளாக் ஆகாது. இந்த பிரைடுக்கு ஃப்ரெஷ்ஷான ஸ்டெயினே அவ்வளோ பிளாக்காக வந்திருந்து. ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. ஃபோட்டோ அனுப்பிட்டு ஒரு வாய்ஸ் நோட்டும் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு ஃபோட்டோவை விட நேரில் அவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக சொல்லியிருந்தாங்க. பிரைடோட ஹாப்பினஸ் தானே நம்மளுக்கும் முக்கியம். பிரைடும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஸோ இந்த ஒர்க் ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு வெட்டிங்கும் முடிஞ்சு பிக் சென்ட் பண்ண உடனே நான் போஸ்ட் போடுறேன். கண்டிப்பாக நீங்களும் பார்த்து நம்மளை புக் பண்ணுங்கள்.